எலிகு என்கிற ராஜா கர்த்தரை அறியாத மனிதன். ஆமென். காலங்களும் காட்சிகளும் மாறினாலும் தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே, ஆனா நமக்கு ரட்சிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மோடி இருப்பாரு, நாளைக்கு டேடி இருப்பாரு. யாருனாலும் உட்கார்ந்துக்கோ சீட்ல. ஆமென். இங்க ஸ்டாலின் இருக்கலாம், நாளைக்கு யாரு இருப்பான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். யாரு மாறினாலும், ஆட்சியும் காட்சியும் மாறினாலும் தேவ பக்தியை நீங்களும் நானும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போமே, ஆனா நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா, சதமா ஹல்லேலூயா. தேவனை அறியாத ராஜா அவன் எட்டி பார்க்கிறான். அந்த மனிதன் சொல்கிறத பாருங்க, ஜீவனுள்ள தேவனாகிய ஜீவனுள்ள தேவனின் தாசனே. எவ்வளவு அருமையான சாட்சி பாருங்க. கர்த்தரை அறியாத ராஜா தான், ஆனா தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை தேவனை அறியாத ஒரு மனுஷன் சாட்சி கொடுக்கிறான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லணும் ஹல்லேலூயா. அப்போ தானியேலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? நிறைய ஒரு சில வாலிப தம்பி இந்த பக்கம் இருக்கிறீங்க, சில வாலிப தங்கச்சிமார்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. தானியேலுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சாட்சி, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. தானியேலை பார்க்கிறாரு ராஜா, இவன் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் அறிக்கை செய்கிறார். அதோடு நின்று விடல, தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை வீரன் என்பதையும் ராஜா அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அப்ப அதையும் ராஜா பார்க்கிறாரு. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவனை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா? அதுக்கு தானியேல் பதில் சொல்றார், ஆம் ராஜா.